நான் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு கேட்டேன். நான் என்ன லாங்குவேஜ் என்று கேட்டேன். தலைமை ஆசிரியர் இன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் அவர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் அல்லது பள்ளி கல்வித்துறை சார்ந்த பள்ளிகள் மிக சிறப்பாக ஒரு ஸ்மார்ட் கிளாஸாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நமது மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கனவு. இன்றைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசு இந்த பள்ளிகளை நவீனப்படுத்துகின்ற வகையிலே சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களை ஒருங்கிணைத்து இம்மாதிரியான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பயன்படுத்தி நம்முடைய பள்ளிகளை, நம்முடைய மாணவ மாணவிகளை சிறப்பாக அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர் பெருந்தகைகள் குற்ற உரிமையாக இருக்க வேண்டும். அதுதான் முதலில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. சாரணர் படையைச் சேர்ந்த, சாரணர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பு கொடுத்து அவர்கள் வணக்கம் தெரிவித்தார்கள். ஆனால் வணக்கம் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் முன்வைத்த அந்த லாங்குவேஜ், அந்த மொழி என்பது இந்தியாக இருந்தது. நான் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு கேட்டேன். நான் என்ன லாங்குவேஜ் என்று கேட்டேன். இதுதான் நேஷனல் லாங்குவேஜ் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் சொல்கிறார். நம்முடைய பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளி, இந்த பள்ளியில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. பல சாரணர் பள்ளிகளை தமிழிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆங்கிலத்திலும் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் தலைமை ஆசிரியர் இன்றைக்கு அவர் சொன்னது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நேஷனல் லாங்குவேஜ் என்று அவர் இந்தியை சொன்னது எனக்கு இன்னமும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ் என்று எதுவுமே இல்லை. அதில் நாம் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அலுவல் மொழி என்று 22 மொழிகள் இருக்கின்றன. அந்த 22 மொழிகளில் தமிழும் இருக்கின்றன, ஆங்கிலமும் இருக்கின்றன, இந்தியும் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு மும்மொழி என்கின்ற பெயரில், மும்மொழி கொள்கை என்கின்ற பெயரில் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சிபிஎஸ்இ மூலமாக இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய அரசு, நம்முடைய முதல்வர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது நானாக இருக்கட்டும், ஆழ்வார பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற பள்ளிகளையும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு செழுமைப்படுத்த வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு வளமைப்படுத்த வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பள்ளிகளை நாம் நம்முடைய தாய்மொழியில் நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நவீனப்படுத்துகின்ற வகையில் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்படி வழிகாட்டுகின்ற இந்த வகையில நாம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு போகக்கூடிய மோகத்தை தடுத்து, இப்படி சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக நம்முடைய பள்ளியை நவீனப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய அந்த வளர்ச்சியை, கல்வியினுடைய வளர்ச்சியை உயர்த்துவதற்கு நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையும் நம்முடைய சமூகத்துறையும் இணைந்து இன்றைக்கு இம்மாதிரியான பள்ளிகளை அல்லது கட்டிடங்களை உருவாக்கி மாணவ மாணவிகளுக்கான வசதிகளை செய்து கொடுக்கும் பொழுது நாம் கூடுதலான அதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அந்த வகையில் இம்மாதிரியான முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற மொபைல்ஸ் விவசாய நிறுவனத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள அமைச்சர் பேசவிருக்கிறார். அவர் இன்னும் சிறப்பாக விவரித்து விளக்குவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.